ஒரு படம் ஓடிடில ரிலீஸ் ஆகி வெறும் 48 மணி நேரத்திலேயே காணாம போகுது. அதை விட அந்த படத்தோட ஹீரோவே அதான் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன டென்ஷன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் அவரை காலிஸ்தானி தாக்கம்னு விமர்சிக்கிறாரு. இப்போ அந்த படத்தை சட்டவிரோதமா திரையிடுறாங்கன்னு ஹைகோர்ட் வரைக்கும் வழக்கு போயிருக்கு. அது என்ன படம், ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சை, வாங்க பார்க்கலாம். இப்போ சோசியல் மீடியாவுல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிற படத்தோட பேர் சட்லஜ். தில்ஜித் தோசாஞ்ச் நடிப்புல ஹனி திரேஹான் இயக்கிய இந்த படம் மனித உரிமை ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங் கல்ராவோட வாழ்க்கைய அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. 1984ல இருந்து 1994 வரைக்கும் பஞ்சாப்ல அடையாளம் தெரியாத ஆயிரக்கணக்கான உடல்கள் சட்டவிரோதமா தகனம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்களை உலக கவனத்துக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த ஜஸ்வந்த் சிங் கல்ரா. 1995ல அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தையும் இந்த படம் பேசுது. ஆனா இந்த படத்தோட பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சது கிடையாது. உண்மையிலேயே இந்த படம் கடந்த 3 வருஷமாவே ரிலீஸுக்காக போராடிக்கிட்டு தான் இருந்துச்சு. முதல்ல இந்த படத்துக்கு கல்லுக்காரான்னு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அத பஞ்சாப் 95ன்னு மாத்தினாங்க. 2023ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதே 2023ல உலக புகழ் பெற்ற டொரண்டோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படம் வேர்ல்டு பிரீமியர் ஆகணும்னு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த லைன் அப்ல இருந்தே இந்த படம் நீக்கப்பட்டது. இந்தியாவில சென்சார் சான்றிதழ் வாங்குறதுக்கும் படம் பெரிய சிக்கலை சந்திச்சது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இந்த படத்துல நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னது. அதனால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற திட்டத்தையே கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படம் கிடப்புல இருந்துச்சு. கடைசியா ஜூலை 3ஆம் தேதி ZEE5 OTTல ரிலீஸ் ஆச்சு. ஆனா ரிலீஸ் ஆன வெறும் 48 மணி நேரத்துக்குள்ளேயே இந்தியால இருந்து படம் திடீர்னு நீக்கப்பட்டது. ஏன்? பாதுகாப்பு காரணங்களை காட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இந்த படத்தை நீக்க உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்துறை, பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம், சட்டம் உட்பட பல அமைச்சக அதிகாரிகளை வச்சு ஒரு ஸ்பெஷல் கமிட்டியும் அமைச்சு இந்த படத்தை முழுசா ஆய்வு பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் இந்தியாவோட இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான ஒரு நரேட்டிவை உருவாக்குது, பஞ்சாப்ல தீவிரவாதம் நடந்த காலத்தை ஒரு பக்கமா மட்டும் காட்டுது, பாதுகாப்பு படையினரோட அத்துமீறல்களை மட்டும் அதிகமா பேசிட்டு தீவிரவாதிகளால நடந்த வன்முறைகளை சரியான அளவுக்கு பதிவு செய்யல. அதனால ஐடி ஆக்ட் செக்ஷன் 69A கீழ் ஏற்கனவே விதிச்சிருந்த தடைய அப்படியே தொடரணும்னு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அங்கதான் அடுத்த பெரிய ட்விஸ்ட். இந்தியால இருந்து நீக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே தில்ஜித்தோட ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடியோல அவர் சப்னே கர் லை டவுன்லோட் கோய் டென்ஷன் நஹி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்கு டென்ஷன் அப்படின்னு இந்த ஒரு வரி தான் செம்ம சர்ச்சையை கிளப்புச்சு. அவர் மக்கள் எப்படியாவது இந்த படத்தை பாத்துறணும்ன்றதுக்காக சொல்லியிருக்காரா இல்ல பைரசிக்கு மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறாரான்னு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விவாதமே வெடிச்சது. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு நேரடியாக தில்ஜித்தை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. தில்ஜித் மேல இருந்த மரியாதை எனக்கு போயிருச்சு, அவர் காலிஸ்தானி தாக்கத்துக்கு ஆளாயிருக்கலாம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சாரு. அதோட நிக்கல, இந்த படம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலையையும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரையும் தப்பான விதத்துல இணைக்குது. 25,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. தீவிரவாதிகளால உயிரிழந்த அப்பாவி மக்களை பத்தி பேசாம போலீஸ மட்டும் குற்றவாளி மாதிரி காட்டுறாங்கன்னு குற்றம் சாட்டினார். அதே நேரத்துல ஜஸ்வந்த் சிங் கல்ராவோட மனைவி கேட்ட மாதிரி அந்த காலத்துல நடந்த எல்லா சம்பவங்களையும் முழுமையா விசாரிக்க ஒரு கமிஷன் அமைக்கணும்னு தானும் ஆதரிக்கிறேனும் ரன்வீர் சிங் பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த சர்ச்சையில இன்னொரு முக்கியமான குரலும் வந்துச்சு. படத்துல நடிச்ச நடிகர் வருண் பட்டோலா இந்த படத்துக்கு நடந்தது பட்டப்பகல் கொள்ளை மாதிரி இருக்கு, ஆனா அதுக்காக சட்டவிரோதமா படம் பார்க்கணும்னோ பைரசி ஆதரிக்கணும்னோ என்னால சொல்ல முடியாதுன்னு வெளிப்படையா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்துல ZEE5யும் இந்த படத்தை மீண்டும் கொண்டு வர சட்டப்படி முயற்சிகள் நடக்குது. அது வரைக்கும் யாரும் இந்த படத்தை சட்டவிரோதமா பார்க்கவோ ஷேர் பண்ணவோ திரையிடவோ வேண்டாம்னு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் இந்த சர்ச்சைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. பஞ்சாப், ஜம்மு உள்ளிட்ட சில இடங்கள்ல இந்த படம் அனுமதி இல்லாம பொதுமக்களுக்காக திரையிடப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து வழக்கறிஞர் வினீத் ஜித்தால் பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுல
இப்படியெல்லாம் அனுமதி இல்லாம படம் திரையிடுறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், தேவையான இடங்கள்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். இப்படிப்பட்ட திரையிடல்கள் சமூக நல்லிணக்கத்துக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம், அதனால உடனடியாக தடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. ஒரு பக்கம் 3 வருஷம் ரிலீஸ் போராட்டம், இன்னொரு பக்கம் சென்சார் சிக்கல்கள், அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துல ஓடிடில இருந்து நீக்கம், தில்ஜித்தோட வைரலான கருத்து, மத்திய அமைச்சரின் கடுமையான விமர்சனம், வருண் பட்டோலாவோட எதிர்ப்பு, அனுமதி இல்லாத பொது திரையிடல்கள், இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கிற சட்ட போராட்டம். இப்படி சட்லஜ் படம் இப்போ சினிமாவை தாண்டி நாடு முழுக்க பேசப்படுற ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. கருத்து சுதந்திரமா, தணிக்கையா, தேசிய பாதுகாப்பா, எது முக்கியம்னு பல கேள்விகளையும் இந்த விவகாரம் எழுப்பியிருக்கு. இந்த படம் நீக்கப்பட்டதையும் அதை சுத்தி நடந்த எல்லா சம்பவங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தடை சரியான முடிவா இல்ல கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கையா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.